ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம், மாவட்ட மையம், மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம், மாவட்ட மையம், மதுரை. வணக்கம். அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. அதாவது இன்னைக்கு 21/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று ஒரு கடிதம் மாவட்ட தலைவருக்கு வரப்பெற்றது. மாவட்ட கருவூல அலுவலர் மதுரை அவர்களிடமிருந்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை மாவட்ட ஓய்வூதியர்களின் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 தொடர்பான கூட்டம் 22/7/2026 அன்று, அதாவது புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் மதுரை மாவட்ட கருவூல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அக்கூட்டத்தில் ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகி பிரதிநிதிகள் 2 மட்டும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டப்படுகிறது அப்படின்னு போட்டு மாவட்ட கருவூல அலுவலக அம்மா கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த கடிதம், வரப்பெற்ற கடிதம். அதாவது ஏற்கனவே 497 ரூபா பிடிச்சிட்டு இருந்தாங்க NHISல. அந்த 497 ரூபா பிடிமானம் 30/6/2026 சரியாக போச்சு. ஒன்றியலிருந்து புதிதாக அரசாங்கம் புதிய விதிமுறைகள் வகுக்கப் போகுது அப்படிங்கிறதாக சொல்லி கடந்த 18/6 மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் மதுரை மாநகர், திருமங்கலம் மற்றும் வாடிப்பட்டி ஆகிய கிளை தலைவர்களிடமிருந்து அரசின் கூடுதல் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு, சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசின் கூடுதல் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு நேரடியாக ஒவ்வொரு ஓய்வூதியரும், குடும்ப ஓய்வூதியரும், இது எங்களுக்கு பிடித்தமில்லாத சமாச்சாரம், நாங்கள் ஏற்கனவே இது பற்றி ஆட்சேபனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஸ்கீமே வேணாம்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை பண்ணி எல்லாத்திருந்தும் அந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி அரசின் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு கடந்த 18/6/2026 அன்றே மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கிய அறிவுரைகளின்படி அரசின் கூடுதல் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, சென்னை அவர்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாக மொத்தம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 301 அப்ளிகேஷன் திருமங்கலம், 45 அப்ளிகேஷன் மதுரை மாநகர், வாடிப்பட்டியில் ஒரு 19 அப்ளிகேஷன். ஆக எல்லாத்தையும் சேர்த்து நிதிச்செயலாளருக்கு அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி பிடித்தம் செய்யக்கூடாது என்று. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் நேரடியாக பெறப்பட்ட அவங்களோட PPO நம்பர், அவங்களோட அட்ரஸ், முகவரி எல்லாம் குறிப்பிடப்பட்ட அந்த கடிதங்களை ஆட்சேபம் இருக்குது எங்களுக்கு, அதனால் இதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அனுப்பியிருந்தோம். அதை அரசாங்கம் பரிசீலனை பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 24/6 அரசாணை எண் 123 அப்படிங்கிறது பிரகாரம் ஏற்கனவே 497 ரூபா தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, 644 ரூபா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜூலை மாதத்துலேருந்து பிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று அரசு அறிவுரைகள் வழங்கியுள்ளது. அரசாணை எண் 123, நிதி H1 துறை, நாள் 24/6/2026. கடந்த ஓய்வூதியர்களுக்காக இருந்த அந்த 2022 மருத்துவ காப்பீடு திட்டம் 30/6/2026 முடிஞ்சிட்டதுனால 1/7/2026 நீங்கள் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள்ட்டு 644 ரூபா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவிட்டது. இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் விதத்தில் அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஜூலை மாத ஓய்வூதியத்தில்
சந்தா தொகை ரூபாய் 644 பிடித்தம் செய்வதை எதிர்த்து ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட கிளை கருவூலங்கள், மாவட்ட கருவூலங்களில் கடிதம் அளிக்க கோர வேண்டும் அப்படின்னு போட்டாங்க. அந்தபடிக்கு எல்லா ஆதார கிளை தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவங்களாம் கடிதங்கள்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை வந்து ஒவ்வொரு கிளை வாரியாக வாங்கி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. வாடிப்பட்டியிலேருந்து மாத்திரம் வரலாம். திருமங்கலம் அனுப்பிச்சிட்டாரு. அதே போல் திருமங்கலம் 50 மனுக்கள் அனுப்பிச்சார். மதுரை மாநகர் கிளை வந்து ஆட்சேபனை பண்ணி நேரடியாக பழையபடி, அதாவது அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட சப்ட்ரெஜரில் பென்ஷன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு, அப்படி இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் பென்ஷன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்தந்த ஆஃபீஸருக்கே நேரடியாக இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆட்சேபனை இருக்குது, நீங்கள் பிடிக்கக்கூடாது. 2026 ஜூலை மாதத்தில் அரசாங்கம் உத்தரவிடப்பட்ட ஜிஓ நம்பர் வந்து 123 H1 நிதி டேட்டட் 24/6/2024 படி நீங்கள் வந்து பிடித்தம் செய்தால் வந்து பிடித்தம் செய்ததன் பேரில் சம்மந்தப்பட்ட எஸ்டிஓவோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸரோ அவர் மேலே சிவில் சூட் ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கிற விதத்தில் ஆட்சேபனை கடிதங்களை அந்தந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நேரடியாக எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அங்கேயே அனுப்பிச்சுட்டு ஒரு காப்பியை வாங்கி மாநில மையத்திற்கு அனுப்புங்க அப்படின்னு மாநில மையம் அறிவுறுத்தி இருந்தது. அந்தபடிக்கு கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் வாடிப்பட்டியிலேருந்து ஒருத்தரம் வரணும். மதுரை மாநகர் மற்றும் திருமங்கலம் கிளை ஆகியவை இந்த ஆட்சேபனை மனுக்களின் நகல்களை வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. மாவட்ட மையத்திற்கு, மதுரை மாவட்ட மையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு இடையில் மாநில மையம் வந்து இதை எதிர்த்து வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 31/7/2026, அதாவது இந்த மாத கடைசி, ஜூலை மாத கடைசி. இன்றைக்கி வந்து 21/7, 31/7 வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க. வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வந்து வாய்ப்புள்ள அரசு அலுவலகங்களில் ஒவ்வொரு ஆதார கிளையும், திருமங்கலத்தில் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் முன்னாடி நின்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது. இதை எதிர்த்து ரூபாய் 644 NHIS குடும்ப ஓய்வூதியர் மற்றும் ஓய்வூதியர்கள் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. அதே மாதிரி வாடிப்பட்டியில் எந்த ஆஃபீஸ் இருக்கோ அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி செய்யுங்க. அதே மாதிரி மதுரை மாநகரில் நிறைய ஆஃபீஸுகள் இருக்குது. எந்த ஆஃபீஸில் உங்களால் வாய்ப்புள்ள ஆஃபீஸில் நீங்கள் செய்யுங்க அப்படின்றத சொல்லி மாநில மையம் அறிவுறுத்தின்படி எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சிட்டோம். 3 ஆதார கிளை தலைவர்களுக்கும். அவங்க வந்து முனைப்புடன் எல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை 31/7 ஒவ்வொரு ஆதார கிளை தலைவர்களும் அந்தந்த ஊரில் உள்ள வாய்ப்புள்ள ஒரு அலுவலகத்தின் முன்பாக இந்த கோஷங்கள்லாம் என்னென்ன எழுப்பணும் அப்படிங்கிறலாம் வந்துருச்சுங்க. இங்கேருந்து மாநில மையத்திலிருந்து பிடிக்காதே ரூபாய் 644 பிடிக்காதே, ஓய்வூதியர்களிடமிருந்து NHIS இல்லை குடும்ப ஓய்வூதியர்கள் வந்து NHIS பிடிக்காதே அப்படின்னு போட்டு ஒரு 2 பக்கத்துக்கு மாநில மையத்திலேருந்து இந்த கோஷங்களை எழுப்பி நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. அதாவது வரக்கூடிய 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் இதை வாய்ப்புள்ள அரசு அலுவலகங்கள் முன்பாக நடத்துங்கன்னு சொல்லி வந்துருச்சு. அதையும் எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இது தவிர இப்போ வந்து 12/8 வந்து எல்லா ஆதார கிளையும் இங்கே மதுரை மாவட்ட மையத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எக்காரணத்தை கொண்டும் உயர்த்தப்பட்ட NHIS தொகை ரூபாய் 644 ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் வந்து பிடித்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதாக சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் மாநில மையம் வந்து அறிவுரை வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் ஆதார கிளை தலைவர் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வைங்களேன். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு, அதாவது 21/7/2026 அன்று மாவட்ட கருவூலத்திலிருந்து ஓய்வூதியர்களில் வந்து அழைத்து 22ஆம் தேதி மீட்டிங் நடத்துகிறாங்க. 22/7/2026 புதன்கிழமை. மாவட்ட கருவூல அலுவலர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் விவரம் தெரியாது. இருந்தாலும் இது தகவல் அனைவருக்கும் தெரிய வேண்டுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலி மதுரை மாவட்ட மைய தலைவர் மூலமாக வெளியிடப்படுகிறது. கூட்டம் நடைபெறும் இடம் மதுரை மாவட்ட கருவூல அலுவலகம். தேதி வந்து 22/7/2026 புதன்கிழமை. நேரம் வந்து மாலை 4 மணி. அதாவது ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் 2 பேர் வரலாம், நிர்வாகிகள் 2 பேர் வரலாம் அப்படிங்கிறதாக சொல்லி அவங்க கடிதம் மூலம் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்தபடிக்கு அவங்க எல்லா சங்கத்துக்கும் மதுரையில் இயங்கி வரும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கங்கள், ஓய்வூதியர் சங்கங்கள் அனைத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க போல தெரியுது. மதுரை மாவட்ட தலைவருக்கு இன்று தான் 21/7/2026 அன்று தான் இந்த கடிதம் வரப்பட்டது மாவட்ட கருவூலத்திலிருந்து. அதே போல் மதியம் ஒரு அலுவலர் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், மாவட்ட கருவூல அலுவலகத்துலேருந்து பேசுகிறேன் சார்,
இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க மாவட்ட கருவூலத்தில். அது 22/7/2026 புதன்கிழமை என்று மாலை 4 மணி அளவில் நடைபெற இருக்கும். மாவட்ட கருவூலத்திலே மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் நடத்த இருக்கும் இந்த கூட்டத்திற்கு நீங்களும் வந்து கலந்துக்கிறங்க சார் அப்படிங்கிறத சொல்லி ஒரு அக்கௌண்டன்ட் வேறு ஃபோன் பண்ணி, ஒருவேளை கடிதம் கிடைக்கப்பெறாமல் இருந்தால் இந்த அழைப்பையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடிதமும் வந்துருச்சு, அவரோட அழைப்பும் தொலைபேசி மூலமாக வரப்பெற்றது என்ற செய்தியை சொல்லி, இது இந்த என்ஹெச்ஐஎஸ் பிடிமானம் சம்மந்தமாக நாளைக்கு என்ன செய்ய போகிற, என்ன மாவட்ட கருவூல அலுவலர் வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. தெரிந்த பின்பு அனைவருக்கும் அது தெரிவிக்கப்படும் என்பதை சொல்லி காணொலியை நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.